என் தங்கச்சி மக மேல இந்த தாய் மாமனுக்கு இருக்கிற உரிமை பிறந்த பொறப்புல வந்த சொந்தமாப்பா. இந்த நாட்டிலேயே இந்த ஒத்த கூட்டத்துக்கு தாயா தாய் மாமங்கிற உரிமையும் பெருமை இருக்கு. இந்த நாட்டிலேயே இந்த ஒத்த கூட்டத்துக்கு தாயா தாய் மாமங்கிற உரிமையும் பெருமை இருக்கு. ஒரு காலத்துல இந்த மண்ணை காக்கிறதுக்காக சண்டை போன நம்ம பையக கொண்டாட்டி பிள்ளைய யாரை நம்பி விட்டுட்டு போனாங்க? அவன் அண்ணன் நம்பி விட்டுட்டு போகல. ஏன் பெத்த அப்பனை நம்பி கூட விட்டுட்டு போகல. அவன் பிறந்த வீட்டுல அவங்க அண்ணன் நம்பி விட்டுட்டு போனான். அதே தங்கச்சிக்கு ஒரு புள்ள பிறந்தா முதச்சேனையா சீனிப்பால் தொட்டு வச்சு பசிய போக்குறவன் தாயா இந்த தாய் மாமன். தாய் மாமன் சேர தொட்டு வச்சதுக்கு அப்புறம் தான் பெத்த தாயே பால் கொடுக்கிறான். அந்த பிள்ளைக்கு ஒரு காது குத்துனா தான் மடியில உட்கார வச்சு சீர் செஞ்சு அதுக்கு இருக்க இடம் கொடுக்கிறவன் தான் தாய் மாமன். அதே புள்ள வளர்ந்து ஆளாகி நிக்கிறப்ப ஒதுங்கிறதுக்கு ஒரு ஓலை குடிசை கட்டி கொடுத்து தாய் மாமன் நான் இருக்கிறேன் தைரியமா இருந்து சொல்றானே அவன் தாயா தாய் மாமன். அதே தங்கச்சிக்கு ஒரு புள்ள பிறந்துட்டா அத ஒரு சுதந்திர பொண்ணா நினைச்சு தான் மகனுக்கு உரிமை எடுத்து கட்டி வச்சு காத்து தான் உயிரை கொடுக்கிறவன் தாயா தாய் மாமன். இப்படி என் தங்கச்சி வீட்டுக்கு போனதுல இருந்து புள்ள பெத்ததுல இருந்து காது குத்துறதுல இருந்து இன்னைக்கு சமைஞ்சு குத்த வச்சிருக்கிற வரைக்கும் சீர் செஞ்சு போனவன் தாயா இந்த தாய் மாமன். இந்த பூமி சூரியனை 1000 தடவை சுத்தி வந்தாலும் அது பாதம் மாறுறது இல்ல. அதே மாதிரிதான் 1000 வருஷம் ஆனாலும் நாம பழக்க வழக்கம் சம்பிரதாயம் மாறுறது இல்ல.